கடலூரில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் நடத்திய அதிரடி சோதனையில் தனியார் அலுவலகம் ஒன்றில் மினி மாநகராட்சி அலுவலகமே செயல்பட்டு வந்தது தெரிய வந்துள்ளது. நூதன முறையில் தனி அலுவலகமே அமைத்து லஞ்சம் வாங்கிய சம்பவம் அம்பலமானது எப்படி? கடலூர் மாநகராட்சியில் வீட்டு வரி, தண்ணீர் வரி, கடை வரி, பாதாள சாக்கடை இணைப்பு, பிறப்பு இறப்பு சான்றிதழ் மற்றும் ஒப்பந்த பணி உள்ளிட்ட அனைத்து பிரிவிலும் லஞ்சம் தலைவிரித்தாடுவதாக புகார்கள் குவிந்தன. இது தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் நடத்திய அதிரடி சோதனையில் திடுக்கிடும் தகவல்கள் அம்பலமாகியுள்ளன. சோதனையில் மாநகராட்சி அலுவலகத்திற்கு இணையாக தனியார் அலுவலகம் ஒன்றில் சுமார் 15 பேரை போலியாக பணிக்கு அமர்த்தி மினி மாநகராட்சியையே நடத்தி வந்தது தெரிய வந்துள்ளது. இதை கண்டு லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாரே அதிர்ச்சியில் ஆழ்ந்துள்ளனர். கடலூர் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதியில் வீடுகள், வணிக வளாகங்கள் உள்ளிட்ட கட்டடங்கள் கட்டுவதற்கு வரைபட அனுமதி பெற வேண்டும். இது குறித்து மாநகராட்சி அதிகாரிகளை பொதுமக்கள் தொடர்பு கொள்ளும் போது அனுமதி அளிக்காமல் தொடர்ந்து அலைக்கழித்து வந்துள்ளனர். பொதுமக்கள் தொடர்ந்து நெருக்கடி கொடுத்து வந்த நிலையில் பங்கஜம் என்ற பெயரில் செயல்படும் தனியார் கன்ஸ்ட்ரக்ஷன் அலுவலகத்தில் அனுமதி அளிக்கப்படுவதாக அதிகாரிகளே கூறியுள்ளனர். அங்கு சென்று பார்த்தபோது 15 பேர் மாநகராட்சி அதிகாரிகளைப் போல செயல்பட்டு வந்தது தெரிய வந்தது. அவர்களிடம் பொதுமக்கள் கட்டடங்களுக்கான வரைபட அனுமதி கோரிய போது கட்டடங்களின் பரப்பளவு, ஊழியர்களின் எண்ணிக்கை ஆகியவற்றை பொறுத்து லஞ்சம் பெற்றுக்கொண்டு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அவ்வாறு பெறப்படும் லஞ்ச பணத்தை மறைமுகமாக மாநகராட்சி அதிகாரிகளுக்கு கொடுக்கப்படுவதாக பல்வேறு தரப்பினரும் புகார் தெரிவித்தனர். இதனால் மாநகராட்சி பகுதியில் வசிக்கும் பலர் லஞ்சம் கொடுத்தால் மட்டுமே வீடுகள், கடைகள் மற்றும் வணிக வளாகங்களை கட்ட முடியும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டனர். சாதாரண ஒரு நடுத்தர மக்கள் வீடு கட்ட வேண்டும் என்று சொன்னால் நகராட்சியில் மனு செய்தால் அந்த தனியார் நிறுவனத்தை அணுகுமாறு அவர்களே சொல்கிறார்கள். அங்கே போனால் அந்த தனியார் நிறுவனத்தில் வீட்டு வரி உள்ளிட்ட அனைத்தையும் நாங்களே கட்டித்தருகிறோம், மொத்தமாக இவ்வளவு கொடுத்து விடுங்கள் என்கிற அளவில் ஊழல் என்பது பெருக்கெடுத்திருக்கிறது. எனவே இதற்கும் தமிழக அரசாங்கம் சேர்த்து விசாரணை கமிட்டி அமைத்து நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். பாதிக்கப்பட்ட பலர் லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடம் தொடர்ந்து புகார் அளித்து வந்தனர். அதன் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்புத்துறை கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் தேவநாதன் தலைமையில் போலீசார் 5 குழுக்களாக பிரிந்து அதிரடி சோதனையில் இறங்கினர். கடலூர் மாநகராட்சி அலுவலகம், புதுப்பாளையத்தில் உள்ள பங்கஜம் கன்ஸ்ட்ரக்ஷன் மற்றும் அதன் கிளை நிறுவனங்களில் ஒரே நேரத்தில் சோதனை நடத்தினர். முதலில் மாநகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற சோதனையில் கட்டட அனுமதி, வீட்டு வரி, பாதாள சாக்கடை இணைப்பு வரி என எந்தவித ஆவணங்களும் கிடைக்காததால் அதிர்ச்சி அடைந்தனர். உடனே அங்கிருந்து அவசரமாக காரில் புறப்பட்டு சென்ற அதிகாரிகள் பங்கஜம் கன்ஸ்ட்ரக்ஷன் மற்றும் அதன் கிளை அலுவலகங்களில் அங்குலமாக சோதனையிட்டனர். அப்போது பங்கஜம் கன்ஸ்ட்ரக்ஷன் அலுவலகத்தில் 15 ஊழியர்களுடன் மினி மாநகராட்சி அலுவலகமே செயல்பட்டு வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதற்காக குறைந்த ஊதியத்தில் ஊழியர்கள் நியமிக்கப்பட்டதும் விசாரணையில் தெரிய வந்தது. சோதனையில் மாநகராட்சிக்கான அரசு முத்திரைகள், ஆவணங்கள் மற்றும் 5 லட்சம் ரூபாய் பணம் ஆகியவை சிக்கின. மேலும் அந்த பணத்தை மாநகராட்சி அலுவலகத்தில் யார் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று எழுதி வைத்திருந்த துண்டு சீட்டும் சிக்கியது. ஒரு ஏழை மக்கள் வீடு கட்டுறாங்க. வீடு கட்டணும்னா ஒரு பிளான் வரையணும்னா அப்ப நம்ம நகராட்சினா அதுக்கு ஒரு லஞ்சம், தொட்டதுக்கெல்லாம் லஞ்சம். இந்த இதுக்கு இடைப்பட்ட காலத்துல நகராட்சியில் தண்ணி வர்றது கிடையாது, குப்பைகள் அகற்றுறது கிடையாது, தெரு லைட் எறிறது கிடையாது. இந்த மாதிரி பிரச்சனைலாம் அதெல்லாம் நம்ம திடீர்னு சோதனை போட்டதுன்னா பல லட்சம் ரூபாய் பொறுமானம்ல நகராட்சிக்கு சொந்தமான சீலில் இருந்து பணத்துல இருந்து எல்லாமே நமக்கு கண்டுபிடிச்சிருக்கோம். அது மக்களுக்கு இப்ப எவ்வளவு ஒரு செய்தி அதிர்ச்சியா இருக்குது கேட்டவன். இப்படிலாம் பணத்தை லஞ்சமா வாங்கி அதை கூட அந்த மாநகராட்சியுடைய பொருட்களை சீலிலையோ மற்ற பொருளையோ பாதுகாக்க முடியாத ஒரு மாநகர ஆட்சிக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமையா ரொம்ப அவகேடா இருக்கு. இது வெளியில தெரிகிறப்ப நமக்கு இந்த ஒரு செய்தி நம்ம பாக்குறப்ப ரொம்ப அவகேடா இருக்கு. இந்த சோதனை முடிவில் கைப்பற்றப்பட்ட முக்கிய ஆவணங்களை லஞ்ச ஒழிப்பு போலீசார் 3 பைகளில் எடுத்துச் சென்றனர். மாநகராட்சி அலுவலகத்திற்கு இணையாக ஒரு மினி மாநகராட்சியை
தனியார் அலுவலகத்தில் செயல்பட்டு வந்த சம்பவம் சோதனையிடச் சென்ற லஞ்ச ஒழிப்பு துறையினரையும் அங்கிருந்த பொதுமக்களையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சிகளை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஆர் தேவப்பிரியன். வெயில் கால